இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. முருகனுடைய பக்திக்குள்ள ஈடுபட 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 நீங்க மனசுல நினைக்கிறீங்கல்ல. உதாரணத்துக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒன்று வேணும்னு நினைச்சோம்னா அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி எள்ளு பிசகாம நடக்கும். என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். தப்பி தவிர ஏன்னா சபிச்சு விட்டோம்னு வைங்க, யாரையாவது சபிச்சிட்டோம். ஆனால் முருகடியார்கள் யாரையும் சபிக்க கூடாது. நமக்கு எதிரியாவே இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. அது ஏன் சபிக்க கூடாதுன்னா, இது நாள் வரைக்கும் நீங்க பூஜை பண்ணி ஒரு பலனை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, சபிச்சா அத்தனையும் போயிடும். ஆனா அது நடந்துரும் அவனுக்கு. எக்காரணம் கொண்டு இருந்தாலும் சொல்றேன், முருகனை கும்பிடுறவங்க, முருகப்பெருமானை பூஜிக்கிறவங்க, வேல்மாறல் பாராயணம் பண்றவங்க, திருப்புகழ் படிக்கிறவங்க, வாய் திறந்து யாரையாவது ஒன்று நடக்கும்னா நடந்து போயிடும், நடந்துரும். அதனால எக்காரணம் கொண்டு என்ன சொல்லக்கூடாது? சபிக்க கூடாது. இதையே ரிவர்ஸ்ல சொல்றேன், எக்காரணம் கொண்டு உங்களுக்கும்